चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। சாந்தி 18/1/1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு உறுதிமொழி மூலமாக பிரத்யக்ஷம். இன்று சக்திசாலியான தினத்தன்று சக்திசாலியான தந்தை தன்னுடைய சக்திசாலியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் விசேஷமாக பிரம்மா பாபா மூலமாக குழந்தைகளுக்கு சக்திசாலியின் வரதானத்தை அர்ப்பிக்கும் தினமாகும். இன்றைய நாள் பாப்தாதா தன்னுடைய சக்தி சேனையை உலக மேடையில் கொண்டு வருகின்றார். எனவே சாக்கார ஸ்வரூபத்தில் சிவசக்திகளுக்கு பிரத்யக்ஷ ரூபத்தில் தனது பங்கை செய்வதற்கான தினம். சக்திகள் மூலமாக சிவதந்தை பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். அவர் குப்த ரூபத்தில் தனது பங்கை செய்து கொண்டே இருக்கின்றார். சக்திகளை பிரத்யக்ஷ ரூபத்தில் உலகின் எதிரில் வெற்றியடைந்தவர்கள் என்று பிரத்யக்ஷம் செய்கின்றார். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பாப்தாதா மூலமாக சமமாக ஆகுங்கள் என்ற வரதானத்திற்கான தினமாகும். இன்றைய நாள் விசேஷமாக அன்பிற்குரிய குழந்தைகளை கண்களில் அன்பு சொரூபத்தில் நிரப்புவதற்கான தினமாகும். இன்றைய தினம் பாப்தாதா விசேஷமாக சக்திசாலியான மற்றும் அன்பிற்குரிய குழந்தைகளுக்கு இனிமையான சந்திப்பின் மூலமாக அழியாத சந்திப்பிற்கான வரதானம் கொடுக்கின்றார். இன்றைய தினம் அமிர்த வேளையிலிருந்து நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளின் இதயத்தில் முதல் எண்ணமாக இனிமையான சந்திப்பை செய்ய வேண்டும். இதயத்திலிருந்து வரும் இனிமையிலும் இனிமையான மகிமையின் பாடலை பாட வேண்டும் மற்றும் விசேஷ அன்பின் அலையை பரப்புவதற்கான தினம். இன்றைய தினம் அமிர்த வேளையில் அநேக குழந்தைகளின் அன்பின் முத்துக்களின் மாலைகளில் ஒவ்வொரு முத்திற்கும் இடையில் பாபா, இனிமையான பாபா என்ற வார்த்தை மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்தோம். எத்தனை மாலைகள் இருக்கும்! இந்த பழைய உலகத்தில் நவரத்தினத்தின் மாலை என்று கூறுகிறார்கள். ஆனால் பாப்தாதாவிடம் அநேக ஆன்மீக வினோதமான விலைமதிக்க முடியாத இரத்தினங்களின் மாலைகள் இருந்தன. அந்த மாதிரியான மாலைகளை சத்தியுகத்தில் கூட அணிவதில்லை. இந்த மாலைகளை பாப்தாதா மட்டும்தான் இந்த நேரம் குழந்தைகள் மூலமாக அணிந்து கொள்கின்றார். இன்றைய தினம் அநேக பந்தனத்தில் இருக்கும் கோபிகளின் பிரிந்திருக்கும் உணர்வு மற்றும் தந்தை மேல் அன்பு நிறைந்த உள்ளபூர்வமான இனிமையான பாடலை கேட்பதற்கான தினம். பாப்தாதா அப்படி அன்பில் மூழ்கி இருக்கும் அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரதிபலனாக இப்பொழுது பிரத்யக்ஷத்தின் முரசு ஒலிக்கப் போகிறது. ஹே சகஜ யோகி, மேலும் சந்திப்பிலிருந்து விலகியிருக்கும் குழந்தைகளே, இந்த சில நாட்கள் விரைவில் முடிவடைந்துவிடும். சாக்கார இனிமையான இல்லத்தில் இனிமையான சந்திப்பு நடந்தே தீரும். அந்த நல்ல நாள் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்ற குஷி நிறைந்த செய்தியை கூறுகின்றார். இன்றைய தினம் ஒவ்வொரு குழந்தையும் உள்ளபூர்வமான திட எண்ணம் வைப்பதினால் சகஜமாக வெற்றியின் பிரத்யக்ஷ பலனை அடைவதற்கான தினம். இன்றைய தினம் எவ்வளவு மகான் என்று கேட்டீர்களா? அந்த மாதிரி மகான் தினத்தன்று அனைத்து குழந்தைகளும் எங்கே இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் இதயத்தின் அருகில் இருக்கிறார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்பு மற்றும் பாப்தாதாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கான சேவையின் ஊக்கம் உற்சாகத்திற்கு பிரதிபலனாக அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை கூறுகிறார். ஏனென்றால் பெரும்பான்மையான குழந்தைகளின் ஆன்மீக உரையாடலில் அன்பு மற்றும் சேவையின் ஊக்கத்தின் அலைகள்தான் விசேஷமாக இருந்தது. உறுதிமொழி மற்றும்
பிரத்யக்ஷம் விசேஷமாக 2 விஷயங்களும் இருந்தது. கேட்டுக்கொண்டே பாப்தாதா என்ன செய்கிறார்? சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் இதயத்தின் ஓசையை திலாராம் தந்தை ஒரே நேரத்தில் அநேகர்கள் கேட்க சொல்வதை முடியும். உறுதிமொழி செய்பவர்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் கூறுகின்றார். ஆனால் இந்த உறுதிமொழியை அமிர்த வேளையில் எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள். உறுதிமொழி செய்துவிட்டு அதை விட்டுவிடாதீர்கள். செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும் என்று இந்த ஊக்கம் உற்சாகத்தை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ள வேண்டும். கூடவே காரியங்கள் செய்து கொண்டே எப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் விதியின் மூலமாக நினைவு நிறைந்த நிலை தொடர்ந்து இருப்பதில் வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், அதேபோல் காரியங்கள் செய்து கொண்டே தனக்காக தன்னைத்தானே சோதனை செய்வதற்கான நேரத்தையும் நிச்சயம் செய்யுங்கள். பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் உறுதிமொழியை வெற்றி சுரூபமாக ஆக்கிக் கொண்டே இருப்பீர்கள். பிரத்யக்ஷத்தின் ஊக்கம் உற்சாகம் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா தன்னுடைய வலது கரத்தினால் அன்பின் கைக்குலுக்கல் செய்கின்றார். எப்பொழுதும் நெருக்கமான குழந்தையாக இருப்பவரிலிருந்து தந்தைக்கு சமமானவராகி ஊக்கத்தின் தைரியம் மூலம் பல மடங்கு பாப்தாதாவின் உதவிக்கு பாத்திரமானவராக இருக்கவே இருக்கின்றார். சுபாத்திரம் என்றால் பாத்திரமானவர். 3வது விதமான குழந்தைகள் இரவு பகலாக அன்பில் மூழ்கி இருப்பவர்கள். அன்பைத்தான் சேவை என்று நினைக்கிறார்கள். சேவை களத்தில் வருவதில்லை. ஆனால் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்ற இந்த பாடலை அவசியம் பாடுகிறார்கள். தந்தையையும் இனிமையான ரூபத்தில் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், உங்களுடையவர்தான். அந்த மாதிரியும் விசேஷ அன்பான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பின் பிரதிபலனாக அன்போ அவசியம் கொடுக்கிறார். ஆனால் ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரியாக வேண்டும் என்ற தைரியமும் ஊட்டுகின்றார். ராஜ்யத்தில் வருபவராக ஆக வேண்டும். பிறகு அன்பானவராக இருந்தாலும் சரிதான். ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமென்றால் அன்புடன் சேர்த்து படிப்பின் சக்தி, அதாவது ஞானத்தின் சக்தி, சேவையின் சக்தியும் அவசியமாக இருக்கிறது. எனவே தைரியம் வையுங்கள். உதவி செய்பவராக தந்தை இருக்கவே இருக்கின்றார். அன்பின் பலனாக சகயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் தைரியம் வைத்தால், கவனம் வைத்தால் ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். கேட்டீர்களா? இன்றைய ஆன்மீக உரையாடலுக்கான பதிலை பாரதம் மற்றும் வெளிநாட்டின் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் ரம்மியமான வருகையை சூட்சும வதனத்தில் பார்த்தோம். வெளிநாட்டு குழந்தைகளும் கடைசியில் வந்தும் வேகமாக சென்று முதலில் வருவதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவு வெளிநாடு என்ற கணக்கில் தூரமாக இருக்கிறோமோ அந்த அளவு இதயத்தின் அருகாமையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இன்று கூட நல்ல நல்ல ஊக்கம் உற்சாகத்தின் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். சில குழந்தைகள் மிக இனிமையானவர்கள். இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கூறி தந்தையையும் சம்மதிக்க வைக்கிறார்கள். சொல்வதோ மிக வெகுளியான ரூபத்தில் இருக்கும். ஆனால் சாதுரியமானவர்கள். நீங்கள் உறுதிமொழி கூறுங்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சம்மதிக்க வைப்பார்கள். தந்தை என்ன கூறுவார்? குஷியாக இரு, நன்றாக இரு, முன்னேறி கொண்டே இரு. விஷயங்களோ மிகவும் அதிகமானவை. எவ்வளவு கூறுவது? ஆனால் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அனைத்து விஷயங்களையும் கூறுகிறார்கள். நல்லது. எப்பொழுதும் அன்பு மற்றும் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் தகுதி வாய்ந்தவராகி அனைத்து பிராப்திகளின் பாத்திரமாகக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய காரியங்கள் மூலமாக பாப்தாதாவின் சிரேஷ்ட தெய்வீக காரியத்தை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய, தன்னுடைய தெய்வீக வாழ்க்கை மூலமாக பிரம்மா பாபாவின் வாழ்க்கை கதையை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய, அந்த மாதிரியான அனைத்து பாப்தாதாவின் நிரந்தரமாக துணைவர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சக்திசாலியான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதி அவர்கள் மற்றும் ஜானகி தாதி அவர்களும் பாப்தாதாவின் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள்.
இன்று உங்களுடைய தோழி தீதியும் பிரத்யேகமாக அன்பு நினைவு கொடுத்தார். இன்று அவரும் வதனத்தில் வெளிப்பட்டார். எனவே அவருக்கும் அவர் அனைவரின் நினைவு இருக்கிறது. அவரும் அட்வான்ஸ் பார்ட்டியில் தன்னுடைய குழுவை உறுதியாக்கி கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய காரியமும் உங்கள் அனைவருடன் சேர்ந்து பிரத்யக்ஷம் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்பொழுதோ சம்பந்தம் மற்றும் தேசத்தின் அருகில் இருக்கிறார்கள். எனவே சின்னஞ்சிறு குரூப்களிலும் ஏதோ காரணத்தினால் அவர்களை தெரியாத போதிலும் சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த முழுமையான நினைவு இருக்கவில்லை. ஆனால் நாம் இணைந்து ஏதாவது புதிய காரியம் செய்ய வேண்டும் என்று புத்தியில் உணர்த்துதல் ஏற்படுகிறது. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।